பிளஸ் எல்லாம் பெரும்பாலான புதுமுகங்களை நீங்க எடுத்து பாருங்களேன். 60 திமுகவிலே ஒரு 60 புதுமுகங்கள்னு சொல்லலைங்க. நீங்க அந்த 60 புதுமுகங்களோட பின்னணியோட நீங்க அவங்கள பாத்தீங்க அப்படின்னா அந்த புதுமுகங்கள் நான் அல்லது இப்படி பண்ணுவோம். அவங்க அதற்கு முன்னால் அறிமுகப்படுத்திய புதுமுகங்களுக்கும் அவங்களோட சமூக பின்னணியோட சேர்த்துதானே பார்க்கணும். இன்னைக்கு புதுமுகங்களை அவங்க அறிமுகப்படுத்திருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லுது. ஆனா வலிமையான பொருளாதார பின்னணி கொண்ட வேட்பாளர்கள் தான் பெரும்பாலும் போடப்பட்டிருக்காங்க. அந்த குடும்பத்தோட பிள்ளைகள் அவங்க அப்பா ஒரு 2 தேர்தலுக்கு முன்னாடி கூட எம்எல்ஏ வந்திருக்கலாம், இப்ப சீட்டு கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி அப்ப இந்த கவனம் இருக்குல்ல. ஓகே, அப்ப நீங்க எப்படி பாக்குறீங்க இப்ப விஜய்க்கான ஆதரவு அப்படின்றது? நீங்க ஒவ்வொரு கட்சியும் பாக்குறப்ப ஏதோ ஒரு இருவரும் சமூகங்களோ பெருசா தாங்கி நிற்கும், அதுக்கப்புறம் இன்னும் பிற சமூகங்கள் தூக்கி இருந்து ஆட்சிக்கு போனதான் நம்ம பாக்குறோம். இப்ப நம்ம 5 மண்டலமா பிரிச்சா ஒரு 3 மண்டலம் பெருசா கை கொடுக்கும். இப்போ அதிமுக திமுக ஃபைட்ட பாக்குறப்ப எப்போதுமே அதிமுக நின்று அப்படிலாம் இருக்கும்னா, இப்ப விஜய நீங்க மதிப்பிடுறப்ப எப்படி மதிப்பிடுறீங்க? அவருக்கான ஆதரவு தளம் எப்படி இருக்க போகுது? இந்த மண்டலங்களை எப்படி ஒரு வெற்றி கோட்டை அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்கு, எப்படி அது சொல்ல? அவருக்கு ரொம்ப 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 அடிப்படையான ஆதரவுங்கிறது பெண்கள் தேர்ந்தான். அந்த பெண்கள் நீங்க அது நான் சொல்றது இந்த 40 வயதுக்கு உட்பட்ட அதெல்லாம் இல்ல, பொதுவாகவே பெண்கள் மத்தியில் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆதரவு தான் அந்த பேச தீர்மானிக்குது. இந்த 1.25 கோடி கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடின்னு வைங்களேன். நீங்க ஓட்டுக்கு 500 ரூபாவோ அல்லது 200 ரூபாவோ கொடுக்கப்படும். நம்ம பார்த்திருக்கோம் 200க்கே ஒரு லாயல்ட்டியை காப்பாங்க. இது மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது 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 பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர். அதுல 1/10 கூட வைங்க. அதனோட இம்பாக்ட நீங்க அப்படி தட்டிட்டு ஒரு சினிமாவில இருந்து வந்திருக்கிறாரு எல்லாரும் அப்படி போய் அப்படின்னு நீங்க எடை போடாதீங்கன்னு சொன்னாரு. இல்லைங்க, அப்படி நீங்க அந்த 1000 ரூபாயை மட்டும் வச்சு மதிப்பிடாதீங்க. அது ரொம்ப ஏன்னா நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்றதா இருந்தாலுமே கூட இப்ப யாரோ ஒருத்தர் அந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டோங்க அதனால ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொன்னா திமுகவே அதை நம்ப மாட்டாங்க. 1000 ரூபாய் இலவச பேருந்து அவங்களோட கனெக்டா இருக்குல்ல. நீங்க இப்ப எம்ஜிஆர் அவர்களை பாத்தீங்கன்னா இப்ப செருப்பு கொடுத்ததா இருக்கலாம், பல்பொடி